அவ்வளவு தப்சீர்கள் இப்னு கசீரிலிருந்து தொடங்கி தபரிலிருந்து தொடங்கி தபரியும் இதுதான் பெரிய இமாம், இப்னு கசீரும் பெரிய ஒரு இமாம், அது சந்தேகம் இல்லை. ஆனா இந்த அவ்வளவு தப்சீர்கள் இஸ்ராயலியா தன்ன கட்டுக்கதைகள், யூத கிறிஸ்தவ கட்டுக்கதைகள் வேண்டியவன் கொஞ்சம் நஞ்சமல்ல நிறைய இருக்கு. ஆயத்தில் பிறகு வரும்போது ஆக மோசமான கட்டின கதைகள் இருக்கிறது எங்களுக்கு தெளிவாக. திரும்ப இந்த கிரேக்க தத்துவ பாதிப்பை இந்த தப்சீர்களுக்கு நிறைய. உதாரணமாக சொல்றேன், ஃபக்ருத்தீன் ராஜ் தப்சீர் கபீர் எடுத்து இந்த கிரேக்க சிந்தனை பாதிப்பை நிறைய அந்த தப்சீர் அத்வைத கொள்கையில அந்த நாங்க இப்ப சொன்ன மாதிரி இந்திய பாரசீக சிந்தனைகள் பாரு. இதை தப்சீர் தப்சீர் இஷாரி சொல்லி ஒரு காலத்தில், அதாவது சூஃபித்துவ தப்சீர் நாங்க சொல்லுவோம். அதாவது ஆன்மீக உயர்வின் காரணமாக இவருக்கு பற்ற கருத்து அதனூடாக தப்சீர் சொல்லுவோம். தப்சீர் இஷாரி. இந்த தப்சீரை நாங்கள் நிறைய காணும். உதாரணமாக ரூபுல் மஆனி என்ற ஆலோசிக்கிற தப்சீர் எடுத்து பார்த்தால் நிறைய இடத்துல அந்த கருத்துக்களை சொல்லுவோம். அவர் வழிகேடர், ஆனால் அவருடைய புத்தகத்திலே கூட அப்படியான கருத்துக்கள் இருக்குது. இதுதான் நாங்க சொல்ல வர தப்சீரை பொறுத்த இது குர்ஆனிலே இந்த நிலம். எனவே தான் குர்ஆன் தப்சீரை போய் படிக்கும் போது, பழைய தப்சீர் ஒருவர் வாசிக்கும் போது குர்ஆனை மறைக்கிற பல விஷயங்கள் அது இருக்கு. ஒரு நேரடியாக குர்ஆன் இருந்து பயன்பெறுவதற்கு முடியாத ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்து பழைய தப்சீர்கள்ல நிறைய பழைய தப்சீர்கள் இருக்கு. குறைச்சித்தான் இருக்கும், கஷ்டப்பட்டு குறைச்சித்தான் இருக்கும். அது நிச்சயமா முத்துக்களும் தங்கங்களும் செதல்பே இருக்குதுதான் தப்சீர். ஆனா எப்படி இருக்குது என்றால் குப்பை உடுக்கு அது குறைச்சி கவனமா இருக்கு. அந்த நிலைமை தான் பழைய தப்சீர்கள் நிறைய இருக்கிறதை போல சந்தேகம். இது இப்பதான் அதை கொஞ்சம் அழகா துப்புரவு பண்ணி என்ன செஞ்சு விடுவார். ஆரம்பத்தில் இந்த நிலைமை இருந்தது திரும்ப இதுதான் தப்சீர். ஹதீஸ்லே அநேகமே சொன்னார், இட்டுக்கட்டல்கள் மிக பாரிய அளவு இருக்கிறது. ராவிகளை பற்றிய ஆய்வுகள் ஊடாக ராவிகள் பலவீனமானவர்கள் ஒரு குரூப் ஒன்று இருக்கிறார்கள். ஞாபக சக்தியை பொறுத்தவரல, நேர்மை தன்மையை பொறுத்தவரல, தன்னுடைய தனக்கு யார் சொன்னாரோ ஹதீஸ் அவரை விட்டு போட்டு இன்னொரு ஆளை சொல்றதை பொறுத்தவரல, கதிரீசன் சொல்லுவோம், அதை பொறுத்தவரல நிறைய அந்த ராவிகளை நாங்க நிச்சயமாக காணும். திரும்ப முஸ்லீம் சமூகம் சிந்தனைக்குள்ள அது நல்லா தெரியும். இந்த சிஃபீன் ஜமல் யுத்தத்திற்கு திரும்ப பாரி சிந்தனைக்குள்ள வந்தது. இந்த பிளவின் காரணமாகவும் ஹதீஸ்கள் அது பாதிப்பு, அதுக்காக எட்டுக்கட்டியின் காரணமாக அது பாதிப்பு. பிறகு கண்டிப்பா சூழ்ச்சிகளும் சதி, முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள், சதி செய்தவர்கள், ரோம பாரசீக சாம்ராஜ்யம் சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாரும் கையடிச்சது எதில் என்றால் இப்ப நாங்க சொல்றது இந்த ஹதீஸ்ல. இந்த ஹதீஸ்ல தான் அதை செய்யலாம், குர்ஆன்ல ஒரு நாளும் அதை செய்ய முடியாது என்பதன் காரணமாக இது அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு நான் பார்க்கிறோம். இந்த விஷயங்களை விளக்குவதற்கு பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை நாங்க சொல்றோம். கொஞ்சம் ஹதீஸ்களை மட்டும், 1-2 ஹதீஸ்களை மட்டும் நாங்க இங்க பார்ப்போம். நாங்க பார்த்த கருத்துக்களை சரி, எவ்வளவு தூரம் ஹதீஸ்கள் முஸ்லிம் சமூகங்களால பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் என்பதை வரலாற்று ரீதியாக நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். அதனாலதான் நீங்கள் வாய்ப்பு சேர்த்து ஆணிவுக்கு அறிக்கணும், அதையும் வைக்கட்டல். புத்தகத்துல 2வது அத்தியாயம் தீனும் குர்ஆனியும் பரி, தன்னிகரற்ற குர்ஆனிய சமூகம் ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல ஆரம்ப பகுதியில் அவர் சொல்வார், ஏன் மீண்டும் ஒரு இஸ்லாமிய சமூகம் சஹாபாக்கள் காலத்தில் இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய சமூகம் ஏன் தோன்றுற, அது காரணமா சொல்றது நான் இப்ப சொன்னேன், நான் இப்ப பார்த்துதான் காரணம். அதாவது ஆரம்ப கால சமூகம் சஹாபாக்கள் தூய குர்ஆன், தூய சுன்னாவினால வளர்ந்தார், அதனூடாக வளர்க்கப்பட்டார். பின்னால காலப்பிரிவு வர வர உமையா, அப்பாசிய, உஸ்மானிய, அந்த காலப்பிரிவுகள் வர வர இந்த தூய்மையான அந்த மூலாதாரங்களுக்குள்ள, குர்ஆனுக்குள்ளான சுன்னாவுக்குள்ளான அது அல்லாத பல கருத்துக்களை சிந்த கணக்கு குழந்தை, அதனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் பின்னால வந்து சமைச்சோம். எனவே தூய்மையான அந்த சஹாபாக்கள காலத்து சமூகம் உருவாக்க சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்ல வந்துட்டா, அந்த அளவு தூரம் பாரதூரமாக இந்த இஸ்லாமிய கலைகள் பாதிக்கப்பட்டன. சொல்லுவாங்க.
அதுல குறிப்பாக சுண்ணா பாதிக்கப்படுவது நிச்சயம் பாதிக்கப்படாது. ஏனைய கலைகளை விட சுண்ணா பாதிக்கப்படுவது கடுமையான பாதிக்கப்படுகிறது. இந்த வகையில தான் இப்ப நாங்க இங்க சொல்றோம். சில சில குறிப்பிட்ட அதிசயமான எவ்வளவு தூரத்துக்கு இந்த சுண்ணாவினால ஒரு சமூக ரீதியான பாதிப்பு வரலாம், சுண்ணா சரியா நிறுவப்படாது, ரொம்ப சரியா விளங்கப்படாது. இந்த ரெண்டு காரணத்தாலே எப்படி ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வரலாம் சொல்லிட்டு நாங்க ஒன்று ரெண்டு உதாரணங்களை இங்க பார்ப்போம். உங்களுக்கு பாருங்க, ஹதீசுல் கரானி சொல்றோம். அதாவது இந்த ஆயத்து சூரத் ஹஜ்ல வர இந்த 52வது ஆயத்துல ஒரு லேசா சொல்றேன். நிச்சயம் தஃசீரை சொல்லி முடிக்க மொழிபெயர்ப்பு மட்டும் ஒமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் வலா நபியின் இல்லா இதா தமன், உங்களுக்கு முன்பு அனுப்பப்பட்ட எந்த தூதராக இருந்தாலும் எந்த நபியாக இருந்தாலும் அவங்க ஓதும் போது அந்த ஓதலில் ஷைத்தான் எதையாவது போட்டு விடுகிறான். அல்கல் ஷைத்தான் ஃபீக்கும் நியதி, அவர் ஓதும் போது அந்த ஓதல்ல எதையாவது போட்டு விடுகிறான். அல்லது அவர் ஆசையை வைக்கும் போது அந்த ஆசையில எதையாவது போட்டு விடுகிறான். பிறகு அல்லாஹ் அதை நீக்கி விடுறான். பயன் சப்புவா மாயூட்டி ஷைத்தான், ஷைத்தான் போடுவதை அல்லாஹ் நீக்கி விடுகிறான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சில தப்சீராசிரியர்கள் பல தப்சீராசிரியர்கள் இந்த ஹதீஸுல் கரானி ஒரு ஹதீஸை கொண்டு வந்தாங்க. என்னடா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சூரத்து நஜ்ம ஓதிக்கொண்டிருக்காங்க. இந்த சூரத்து நஜ்ம பல ஒரு 25-30 இந்த குறைஷிகளை முன்னுக்கு வைத்து அதை ஓதி காட்டி கொண்டிருக்காங்க. இஸ்லாமிய தூதர் முன்வைக்கிற அந்த போக்குல அதை ஓதி காட்டி கொண்டிருக்காங்க. அப்படி ஓதி காட்டி கொண்டிருக்கும் போது இந்த ஆயத்து வரும். அந்த ஆயத்து வரும். அஃபராய்துமுல் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த ஸாலிஸத்தல் உக்ரா. இந்த ஆயத்து வரும். நீங்கள் அந்த லாத் உஸ்ஸா மனாத் என்ற விக்கிரகங்களை அவதானிக்கிறீர்களா? அப்ப இந்த ஆயத்தை ஓதின பிறகு, இந்த 2 ஆயத்தை ஓதின பிறகு ரசூலுல்லாஹ் தில்கல் கரானிக்குல் உலா வைன்ன ஷஃபாஅத்தஹுன்ன லதுர்தஜா என்று ஓதினார்கள். இந்த வசனத்தை சேர்த்து அதோடு ஓதினார். மனாத்த ஸாலிஸத்தல் உக்ரா தில்கல் கரானிக்குல் உலா வைன்ன ஷஃபாஅத்தஹுன்ன லதுர்தஜா. அவைகள் மிக உயர்ந்த கடவுளர்கள். லாத்து உஸ்ஸா மனாத்தும் மிக உயர்ந்த கடவுளர்கள். அவங்களோட ஷஃபாஅத்தில் எதிர்பார்ப்பு வைக்கலாம். அவருடைய ஷஃபாத்தில் பரிந்துரையில் எதிர்பார்ப்பு வைக்கலாம்னு ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. அப்போ கேட்டுக்கொண்டிருந்த அந்த காபிர்கள் பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் எங்களை விக்கிறதெல்லாம் ஒத்துக்கொண்டாங்க. இந்த சூறால கடைசிக்கு முடிகிற இடத்துல சுஜூத் செய்ய முடியும். அப்ப அதோட சேர்த்து இந்த காபிர்களோட சேர்த்து சுஜூத் செய்தார்கள். அந்த ரிவாயத் இதுதான் ஷைத்தான் ரசூலுல்லாஹ்வோட வாயால ஓத வச்சாங்க. ரசூலுல்லாஹ் ஓதி போற நேரத்துல தில்கல் கரானிக்குல் உலா வைன்ன ஷஃபாஅத்தஹுன்ன லதுர்தஜான்னு ரசூலுல்லாஹ் அப்படியே ஓதி போட்டு ஷைத்தான் ரசூலுல்லாஹ் ஓத வச்சு போட்டான். இப்படி இந்த ரிவாயத்து நிறைய தஃசீர் நூல்களில் எழுதப்படும். இத எந்த அளவுக்குல இமாம் இப்னு ஹஜர் கூட பெரிய ஒரு ஹதீஸ் துறை அவரும் கூட இந்த ஹதீஸுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. ஓரளவு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் இது. பல ராவிகள் பல வரிகளின் ஒரு அக்வாந்திருப்பார் என்று இமாம் இப்னு ஹஜர் கூட சொல்லியிருக்கார். அதே மாதிரி முஹம்மது பின் அப்துல் வஹாப் சலஃபி இயக்கங்களுக்கு தோற்றுவிக்கிற ஒருவராக இருந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவரோட சீரா புக்குல
இந்த ரிவாயத்துக்கு இது ஒரு ஏறத்தாழ ஆதாரப்பூர்வமான ரிவாயத்தான் சொல்லுது. அப்ப இது எவ்வளவு தூரம் பாதிப்பு தரும் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சல்மான் ருஷ்டில அந்த ஆயாத்து சைத்தானிய வசனங்கள் என்றதுக்கு இதைத்தான் ஒரு ஆதாரமா சொல்லுது. இந்த மாதிரியான ரிவாயத்துல ஆதாரமா சொல்லுது. அப்ப எனவே இவ்வளவு தூரத்துக்கு ஒரு இட்டு கட்டின ஒரு கதையோடு ஆதிப்பேற்பட பெரிய அறிஞர்களுக்கு மத்தியிலே இவ்வளவு ஆச்சாரம் முகமது அப்துல் வஹாப் மாதிரி பெரிய அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி. அப்ப இந்த அளவு தூரத்துக்கு அந்த ரிவாயத்துகளுடைய செல்வாக்கு இதுக்கு என்ன காரணம் என்றால் சேகர்சாரி சொல்ற மாதிரி பின்னால காலப்பிரிவுகள் சேகர்சாரி சனதுக்கு அளவுக்கு மீறிய முக்கியத்துவம், சனது ஆய்வுக்கே, சனது அறிவிப்பாளர் வரிசை ஆய்வுக்கே அளவுக்கு மீறிய முக்கியத்துவம். இது மற்ற விஷயம் நாங்க பார்த்து இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு விட்டு போட்டு அந்த விஷயத்தை என்ன செஞ்சாங்கன்னா எப்படியாவது நியாயப்படுத்த பார்த்தாங்க. சனது கொஞ்சம் ஒரு அளவு ஆதாரப்பூர்வமா இருந்தால் விஷயத்தை எப்படியாவது நியாயப்படுத்த சேகர்சாரி சொல்ற கருத்து என்ன நடந்திருக்கோட தலைகீழா வந்திருக்கும். விஷயம் குழப்பமாக இருந்தால், குர்ஆனுடைய வகையுடைய கண்ணியத்துக்கு பாதிப்பாக இருந்தால் இப்போ ஒரு நாள் ஒரு சனதை கவனத்தில் கூட கூடாது. ஆனா தலைகீழாக பின்னால் காலப்பிரிவு வாரினத்துல அது தலைகீழாக சேகர்சாரி இதுக்கு காரணம் சொல்லுவோம். அதான் இங்கே உண்மையில நடந்திருக்கு நாங்க சொல்லுவோம். அப்புறமே இது ஒரு விஷயம். இன்னொரு உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ஹதீஸ பாருங்க. அது எங்க வந்து இங்க சஹீஹ் முஸ்லிம் ஒரு சொல்ற நினைக்கு வேணும். இந்த தூரத்துக்கு ஹதீஸுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம்ன்றது நான் சொல்றேன். இது சஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ் பாருங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹ் என்னுடைய கையை பிடித்தார். அகல ரசூலுல்லாஹ் பியதி, என்னுடைய கையை பிடித்தார். வகால அப்படி பிடித்து கொண்டு சொன்னார்கள், ஹலக்கல்லாஹு தூபத யௌம ஸப்த், அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை மண்ணை படைத்தான். வஹலக ஃபீஹல் ஜிபால யௌமல் அஹத், ஞாயிற்றுக்கிழமை அதில் மலைகளை படைத்தான், இடத்துல மலைகளை படைத்தான். வஹலக ஷஜர யௌமல் இஸ்னைன், திங்கட்கிழமை மரங்களை படைத்தான். வஹலகல் மக்ரூஹ யௌமல் சுலஸா, புதன்கிழமை மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு அவன் வெறுக்கக்கூடிய விஷயங்களை படைத்தான். வஹலகன் நூர யௌமல் அர்பியா, செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒளியை படைத்தான். வபஸ்ஸ ஃபீஹா தவாப யௌமல் ஹமீஸ், புதன்கிழமை ஒளியை படைத்தான். வியாழக்கிழமை மிருகங்களை படைத்தான். வஹலக தவாப யௌமல் ஹமீஸ். வஹலக ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். பாதல் அஸ்ரி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மால அசர் நேரத்துக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். ஃபீ ஆகிரில் ஹல்க், கடைசி படைப்பாக படைத்தான். ஃபீ ஆகிரி ஸாஅத்தின் மின் ஸாஅத்தில் ஜும்ஆ, ஜும்மால கடைசி நேரத்தில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தான். ஃபீமா பைனல் அஸ்ரி இலல் லைல், அசர் நேரத்துக்கு இரவு நேரத்துக்கு மேல. இது சஹீஹ் முஸ்லிம். இந்த ரிவாயத்தை பற்றி மனாருல் முனீர் சொல்லி இமாம் இப்னு தைமியா ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துல நிறுவி காட்டுவார், இது ஒரு இஸ்ராயலியா, இது ஹதீஸ் இல்லை. ஏனென்றால் நிறைய முரண்படும். குர்ஆனுடைய அந்த குர்ஆன் பூமியை படத்தை வச்சு நிறைய வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களோட ஒத்து பார்த்தால் இது நிறைய முரண்படும். எனவே இது ஹதீஸ் இல்ல, இது இஸ்ராயலியா. இது காபுல் அஹ்பார் சொல்லி ஆரம்ப கால பிரிவுல இஸ்லாத்து தழுவின ஒரு யூதர். இந்த யூதர்ல வாயால நிறைய இஸ்ராயலியர் பரவி அந்த காலம். அப்ப இந்த மாதிரி யூதர்கள் இருந்தும் சஹாபாக்கள் சிலர் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டெடுத்தாங்க. அது அபூ ஹுரைராவும் ஒரு அபூ ஹுரைரா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் போன்ற சஹாபாக்கள் இந்த குறிப்பிட்ட அந்த யூதர்களையும் குர்ஆனுடைய வசனங்கள் சிலருக்கு இஸ்ராயலியாத்தை சொல்லும் போதும் அதையும் எடுத்தாங்க, விலைக்கும் அல்லது கேட்டாங்க அல்லது நிறுவப்பட்டோம். காபுல் அஹ்பாருக்கு இருந்து எடுத்து சொன்ன இந்த ரிவாயத்தை, அபூ ஹுரைரா எடுத்து சொன்ன ஒரு ரிவாயத்தை பின்னால வந்த ராவிகள் ஹதீஸ் விலை. அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் சொன்னது சொல்லல, பின்னால இந்த ராவிகள் விலை கொண்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பார்கள். அப்படித்தான் இருக்க வரும் என்று
இப்ப நீங்க கவனிச்சு கொள்ளணும், நவீன கால அறிஞர்கள் யாரும் இல்லை, இமாம் இப்னு தைமியா பான் சொல்றாரு, பரான் இது ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இருந்தால் குர்ஆனுக்கு நிறைய பொருள். எனவே இது ஒரு ஹதீஸ் இல்லை, இது ஒரு இஸ்ராயலியா. எங்க வந்தீங்க? முஸ்லீம் விலங்கியல முஸ்லீம்ல. அப்ப அந்த அளவு தூரத்துக்கு இந்த ஹதீஸை பத்தி நான் கவனத்துல கொள்வோம். எனவே இஸ்லாமியத்தை எங்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தினார்கள், மிகவும் ஆதாரபூர்வமான நூல் என்று நாங்கள் சொல்ற புத்தகங்களை கூட அது பாதிப்பு. நீ கவனம் விலை கொண்டு பாருங்க. குர்ஆனை பாதுகாக்கிறது அல்லாஹ் கொடுத்திருக்கும். குர்ஆனை பாதுகாக்கிறது அல்லாஹ் கொடுத்திருக்கும். எனவே அதுல ஒரு விதமான சிக்கல் இல்லாம அது பாதுகாக்கிறது. ஆனால் ஹதீஸ் பொறுத்தவரையில அத ஆரம்ப கால பிரிவிலேயே நல்ல தெரியும். ஆரம்ப கால பிரிவிலேயே அதை பாதுகாக்கிற பொறுப்பு மனிதர்களே செஞ்சு கொடுக்கணும். அதுவும் நாங்கள் சொன்ன மாதிரி உத்தியோகமா அரசாங்கம் இருந்து செய்யும். எனவே எவ்வளவு பெரிய தகுதி படைத்த மனிதனாக இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் தவறுகள் வரவே செய்யும். அப்படியாக வந்த ஒரு தவறு தான் உதாரணமா புகாரி புத்தகத்தை கொடுத்து தங்களோட ஆசிரியர் இப்போ ஒரு மதீனி ஆசிரியர்கள் போய் காட்டுறேன். அவர் சொன்னார், எனக்கு 80 ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்கிறார். நீங்க பதிவு செய்திருக்கிற 80 ஹதீஸ்கள் என்னாலே ஏற்றுக்கொள்ளல, அது ஆதாரப்பூர்வமானதல்ல என்று அவர் சொன்னார். அறிந்த 80 நான் சொல்ல வரல, அறிந்து என்ன விளங்குது, இப்படி அபிப்பிராய பேருக்கு வரையே ஹதீஸை பொறுத்தவர் சிக்கல்கள் உருவாக்குதான் இருக்காங்க. அப்ப இது இன்னொரு இந்த உதாரணம் பார்க்கிறோம். அடுத்த உதாரணம் பார்க்கிறோம். அல்வாஹிதத்து ஒரு மௌனூதத்து பின்னார். பெண் குழந்தை உயிரோடு புதைத்தவர், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தையும் நரகத்துக்கு போவார்கள். உயிரோடு புதைத்தவன் நரகத்துக்கு, அது நியாயம். அது நரகத்துக்கு உயிரோடு பெண் குழந்தை நரகத்துல இருக்கும் கட்டாயம். புதைக்கப்பட்ட குழந்தை நரகத்து எப்படி நியாயம் மாறி நியாயம். ஆனால் இந்த சனது படி சரியான அபுதாவுல தவறான அந்த ஆதாரப்பூர்வமான சகியான சனதை பார்த்தால் ரொம்ப விமர்சனம் ஆதாரம். எந்த மாதிரியாக நியாயப்படுத்தி ஒரு மாதிரி நியாயம். எனவே இந்த ஹதீஸ் நாங்க சனது சஹீஹா இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்படும். உங்களுக்கு தெரியும் அந்த ஆயத்து வருது சூரத் தக்வீர்ல, அந்த ஆயத்து தெளிவா இருக்கு. பிஐஇ தன்பின் குத்லத் வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஐஇ தன்பின் குத்லத் தெளிவாங்க. வேற இடங்கள்ல அவங்க தெரியும். சூரத்து நஹ்ல்ல உதாரணமாக இதா புஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம் என்று வர இப்படியான பல ஆயத்துகள் அது முரண்படும். எனவே இந்த ஹதீஸ் நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா இது என்னது சனது பண்ணி சரி. இப்படி குழப்பங்களை ஹதீஸ் கொண்டு வரலாம். இது ஒரு இன்னொரு ஹதீஸ் பாருங்களேன். இது புகாரில வர அப்ப மிகவும் ஆதாரமான நூல். அது நீண்ட ஒரு ஹதீஸ், ஒரு துண்டை மட்டும் நான் பார்ப்பேன். தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் சொன்னாங்க, லா தூஃபன்னல் லைலக அலா மிஅத்தி இம்ராத்தின், நான் இன்று 100 பெண்களோடு இன்று இரவு உடல் உறவு கொள்வேன். தஹ்மிலு மின்ஹுன்ன, அந்த பெண்கள் அப்படி உறவு கொண்டதுக்கு பிறகு அவங்களுக்கு கற்பவதியாக மாறி பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஜிஹாத்ல போகணும். இது நான் இந்த இரவு செய்வேன் சொன்னார். அப்ப அந்த பிள்ளை அந்த பெண்கள் படம் தஹ்மில் மின்ஹுன்ன இல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னாலும் ஒரே ஒரு பெண் தான் கற்பவதியாக மாறி, அந்த பெண்ணும் ஒரு குறை பிரசவமாக வந்து முழு குழந்தையாக பிறக்கல, ஒரு துண்டு குழந்தையாக குறை பிரசவமாக வந்தது. இந்த ஹதீஸ மௌதூதி அவரை தஃபீம் குர்ஆன்ல கொண்டு வரும். மௌதூதி மட்டுமல்ல, நிறைய பேர் விமர்சனம். நான் உதாரணத்தை சொல்றேன். உடனே சொல்வார், ஒரு இரவு 100 பெண்களோடு உடல் உறவு கொள்வது சாத்தியமானது. எனவே இது ஒரு இஸ்ராயலியா, இதுவும் இஸ்ராயலியாக்கள் உண்டாக இருக்கிறது. மௌதூதி உங்களுக்கு அந்த சொன்னோடனே விளங்கும். இந்த ஹதீஸ்ல 100 பெண்களோடு ஒரு இரவுல உடல் உறவு கொள்வது, அந்த குறிப்பிட்ட நபிக்கு 3 மடை மாதிரி இருந்ததுவா
100 மனைவியோட போனாரா எல்லாம் ஒரு வகையான சிக்கலான கருத்து. அது ஒரு புறம் இருக்க இந்த ஹதீஸும் இந்த வகையில அங்கீகரிக்க முடியாத ஒரு ஹதீஸும் மோதூதி அவரோட தப்பி முற்றுவாங்க. இன்னும் பலரும் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் பாருங்க எல்லாத்தையும் விட ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் இருக்கக்கூடாத அளவுக்கு நீங்க நினைக்கிறது பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, லக்கது உன்சில ஆயத்துல் ரஜ்ம். ஆயத்துல் ரஜ்ம்னா அங்க கல்யாணம் முடிச்ச ஒருவர் தினா செய்து அவருக்கு கல்லடி எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆயத்து இறங்கியது. ஒரு ரபராத்துல் ஆஷ், ஒரு பிள்ளை 10 முறை பால் குடித்தால் அந்த 10 முறை பால் குடித்தால் அது மஹரமியத்தாக மாறும். இந்த 2 ஆயத்தும் இறங்கியது. அந்த அதை நான் எழுதி வச்சிருந்தேன். ஒரு தாங்க ஒரு இலையில எழுதி வச்சிருந்தேன். அது ஏண்ட வீட்டுல ஒரு கட்டிலுக்கு கீழே தஹ்த சரீரின் பிபை கட்டிலுக்கு கீழே எழுதி நான் அதை வச்சிருந்தேன். பலமஸ்தகா ரசூலுல்லாஹ் தஷாகல் நாபியாமி, ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் வந்தோடனே அதுல நாங்கள் ஈடுபாடு போனோம். நோய் பார்க்கறது கவனிக்கிறது ஈடுபாடு வைக்கும். போனால் ஒரு தகலத்து வைபத்து பார்க்கறது ஒரு ஆடொன்று வந்து சாப்பிடும். அத ஆடொன்று வந்து சாப்பிடும். ஆயத்தில் தானே இல்ல ஆயத்தில் இப்படி ஒன்று இயக்கியது விரும்பி என்ன வளர்க்குது சில ஆயத்தில் ஊடுபட்டியல் வாசிச்சாலும் சில ஆயத்தில் ஊடுபட்டியல் சரியா. இது உண்டு அல்ல, நான் எல்லாம் கொண்டு வரேன். இந்த மாதிரி சில ரிவாயங்கள், அதாவது புராண தொகுப்புறேன் சில புராண விடுபட்டு சொல்ற ஆயத்துகள் சரீரான சனதோடு இப்போ இப்போ உதாரணமாக நாங்க இமாம் சூதிரால் எடுத்துத்தான் இந்த புத்தகத்தில் இப்படியான ரிவாயத்து இன்னும் சில ரிவாயத்திலே மனம் போட்டி சில ஆயத்தில் எவ்வளவு தூரம் அபாயமாக பார்க்க சொன்னாலும் அந்த குரான் பாதுகாக்கப்பட்டது அது சொல்றது எல்லாமே பண்ணணும். அப்படித்தான் அந்த அளவு தூரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இது முஸ்னதாமத்துல இதுவும் சரியான ரிவாயத்திலும் உண்டு, சனத்துல உண்டு. பேச கஷ்டம். மன்சூகன் எப்படி சொல்லுது பாருங்க. மன்சூகன்றால் எப்படியான மன்சூக், அதாவது ஓரிடம் இல்லாம வைத்து சட்டம் மட்டும் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா. என்ன சட்டம் நீக்கிதானே ஆயிரத்தி சட்டம் நீக்கி. அதே மாதிரி மகனுடைய பால் குடிச்சால் அது சட்டம் நீக்கும் இல்லையா. இவ்வளவு பிரச்சனை என்றால் எந்த அளவு தூரத்துக்கு பிரச்சனை ஆடு வேற மாதிரி சொன்னா பிரச்சனை இப்படி சொல்ற மாதிரி அதே மனுஷுக்காயிட்டு அல்லாஹ் தூக்கிட்டான்னு சும்மா சொல்லியிருந்தா இல்லை. அப்ப பரவாயில்ல, அதை எழுதுவா அந்த அந்த ஆயத்தை இறங்கினாலும் நீங்க அதை எழுதி வைக்க வேணும் என்று அல்லாஹ் அறிவித்தார். எனவே அதை நாங்கள் எழுதலன்னு சொன்னா பிரச்சனை முடியும். இது என்ன ஆடு கட்டிலுக்கு இத சரியான கஷ்டம் மனசுக்கு எடுக்கவே இல்லாது எப்படியான சில விவாதத்தில் என்ன இருக்கு. நான் அதெல்லாம் போடணும் ஊருக்கு சேர்த்து குழந்தை கொண்டு எனக்கு ஒரு பயமா நான் அதுக்கு கொண்டு வரேன். உதாரணத்துக்கு கொண்ட மட்டும் கொஞ்சம் லேசான இது லேசானது இன்னைக்கு கடுமையானது அதை நான் எடுத்து வரேன். எடுக்காது ஏன்னா மனசுக்கு அது அவ்வளவு எடுக்கிறதுக்கு அளவுக்கு இல்லை. அப்ப இதுதான் இருக்கிற சிக்கல் ஆகப்பெரிய சிக்கல். இதெல்லாம் வைத்து நீங்க பாத்தீங்களா தெரியா, இன்டர்நெட் நீங்க அடிச்சு பாருங்க. புஸ்தகத்துக்கு அந்த இளைய ஆய்வாளர்கள் இந்த மாதிரி வாய்ப்பு எடுத்துக்கொண்டு சொல்றேன் என்றால் இது பாருங்க புராணமா சரியா திருட்டிப்பட்டீங்க அவங்களும் நீங்க வாசிக்க மாட்டீங்க. அவன் போட்டு இது எல்லாம் போட்டு இந்த வாய்ப்புகள் அவனுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியுமா அவனுக்கு நிறைய தெரியும். இந்த இது இருக்குதானே இதுக்காக இல்லை. சேகசாரி இந்த ஆயத்தை போட்டு அவர் சொல்றேன் இது மாதிரி நிறைய ஆய்ப்பாடு சொல்றேன். ஏன்தான் இமாம் சுயூத்தி இது எழுதி வச்சாரோ, முன்னால வந்து ஆக்கள் எழுதி வச்சாரோ, எழுதின மறிக்காலும் பெருமதி இல்லாத விவாயத்தில் இந்த அவர் சொல்றார். இது பின்னால காலத்துல குழப்பங்கள் ஏற்படுத்தும். அப்ப நான் சொல்லுவார் என்றால் இப்படித்தான் இந்த இது கொஞ்சம் தான் நான் சொல்றது. இப்போ 1 2 இதுக்குத்தான் சொல்றேன் விளங்குறதுக்காக. இது மாதிரி ஒவ்வொரு விவாயத்துல ஓரளவு விவாயத்தில் அதுவும் இந்த நாங்க பார்க்கிற விவாதத்தில் சரியானது. மோதுன்னு சொல்லிட்டு விஷயம் லேசாயிடும், மற்றது தாயிப்புன்னு சொன்னாலும் லேசாயிடும்.
இது அப்படி சடதெல்லாம் சரியா தெரியும். அதனாலதான் சேகர் ஒரு தியரி ஏற்றார். நீங்க அந்த அவர் புத்தகத்தை பார்த்துருக்கீங்க, அந்த சுண்ணா பத்தி அந்த புத்தகத்தில் அவர் சொன்ன தியரி ஏற்றால் சனதை மட்டும் பார்க்காது, உள்ளுக்குள்ள விஷயத்தை பார்க்க. ஏன் அப்படி பார்க்கணும்? இஸ்லாமிய உள்நாட்டு நாங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி எத்தனையோ குழப்பங்கள் உருவாகி வந்தது. இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்தவர்கள் நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் இந்த வேலையை செஞ்சாங்க அவங்களா தான். இந்த மாதிரி விவாதத்தில் வாரத்துக்கு காரணம் அந்த மாதிரியான சதிகளாக திரும்ப இஸ்ராயலியா திரும்ப கிரேக்க இந்த தத்துவ ஞானங்கள்ல முஸ்லீம் சமூகம் அடிபட்டு போட திரும்ப பிளவுகள் வந்து முஸ்லீம் சமூகத்தில் பிளவு. இதுக்குள்ளாலதான் இந்த விவாதத்தில். அதனாலதான் பாருங்க, நான் ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்றேன். மொரோக்கோவில் இருந்து ஒரு பெரிய ஒரு அறிஞர் புதுசா ராபிதுல் ஜாபிரி அவரோட அந்த குரானை பத்தி மூன்று பார்த்து ஒரு புத்தகம். அது இந்த ரிவாயத்தில் ஒரு தொகையை கொண்டு கொள்வார். நாய்க்கு மூன்று மாநில இந்த கருத்து குரான்ல இப்படி விடுபட்டு கருத்து கொண்டு சொல்லுவார். ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்றால் மக்கால இந்த மாதிரி ஆயத்தில் காணாமல் சொன்னா நியாயம். ஏன் பாதுகாப்பு இல்ல, ஒழிச்சு தெரியும். எழுதுறாலும் ஒழிச்சு எழுதுவோம், பாதுகாப்புனா ஒழிச்சு வைப்போம். எடுத்துட்டு ஓடும் மக்கள் மதீனா இல்லாட்டி எங்கேயாவது ஓடு. மதீனால உண்டா நியாயம் பண்ணிக்க நியாயம். ஆனா வார நிவாயத்துகள் எல்லாமே மதீனா ஆயத்து. சூரத்துல அஹ்ஸாப் சூரத்து மதீனா சட்டம் முழுக்க அப்படித்தான். மக்களின் சட்டமே இறங்கணும் மொத்தம். அப்போ மதீனாலதான் இதை சொல். எனவே இதிலிருந்து எங்களுக்கு ஒரு வாசம் ஒன்று அடிக்கி அவர் சொல். இதுக்கு ஒரு வாசம் ஒன்று அடிக்கிறது சதி வாசம். ஒரு நாள் மதீனால நடக்குது. மக்காலன்னு சொன்னா நியாயம். மதீனால இப்படி நடக்கிறது. சுல்லா இருக்கும்போது, கவர்மெண்ட் இருக்கும் போது, நல்ல பாதுகாப்பா இருக்கும்போது, போராட்ட ஆக்கள் இருக்கும் போது எனவே இதுல ஒரு சூழ்ச்சி சதியில வாசம் ஒன்று அடிக்கி. அப்ப எனவே என்ன நடந்ததுனால் இஸ்லாமிய வரலாற்று பிற்கால பிரிவுகள்ல சனது ஆயுதத்துல மூழ்கியாங்கள் அப்படியே இந்த மத்த அதாவது உள்ளுக்குள்ள விஷயங்கள் ஆராய்வு குறைஞ்ச கவனத்தில். அதற்காக இன்னொரு மாதிரி சொன்னார் சேகர்ஜான வார்த்தையில் இன்னொரு மாதிரி பார்க்கலாம். முஸ்லீம்கள் வரலாற்று இப்படித்தான் ஓடி குரான் விட்டு போட்டு போனால சுண்ணா குரான் விட்டு தொடர்பு சுண்ணாலே மூழ்கி சுண்ணாதான் எல்லாம் அதிசயம் ஒரே சொல்ல குரானை பார்க்க. பிறகு ஒரு காலம் வந்து சுண்ணாவை முட்டி இமாம் இமாம் சொல்ற கருத்து சுண்ணாவை வாசிக்கிறது. இப்போ நீக்காது சுண்ணா வாசிக்கல இமாம் சொல்ற உறவு நடத்துறா இமாம்கள். இந்த இமாம்கள் ஒரு அளவான பரவாயில்லை வைங்களேன் முஸ்தாயிதான் இமாம். இமாம்களை விட்டு போட்டு முக்கல்லிதுகள் முஸ்தாயிதுகள் சுய ஆராய்ச்சிக்குரியவர்கள் முக்கல்லிதுகள். உதாரணமா வேறுபாடு நினைக்க வேணாம். உதாரணமா சொல்லுங்களே எங்களோட மதுசாக்கள் பயன்படுத்துறது யாரு முக்கல்லிது. உதாரணத்துக்காக பத்தூர் மொழி கிதாபு இது யாரு நீங்க கேரளத்தை சேர்த்து ஒரு ஆண்டு அரபி கேரளத்தை சேர்த்து ஒரு ஆண்டு இது அவர் பேருக்கு வருது ஞாபகம் போதா. அவரோட முக்கல்லி அவரும் முஸ்தஹித். நாங்க என்ன செஞ்சோம் குரானின் சுண்ணாடு திவாபு முக்கல்லி ரெண்டு உட்பட போ. அவன் பின்னால கால பிரிவுல சுண்ணாட அளவுக்கு மீறின கவனம் வேகமா வைத்து இந்த மாதிரி ஒன்றுக்கு உதவாத விவாயத்துக்கெல்லாம் செல்வாக்கு கருத்து. இன்னொன்னு பார்க்கிறோம் இந்த ஒரு அளவு பரவாயில்லை. அது மரணத்துக்கு அவரு பெண்ணே அவரு உருக்க முடிக்கும் என்றுதான் அவருடைய உச்சங்கள் இந்த கால் வரைக்கும் அப்படியே அவரு அது மரணம் அவரு. ஆனா இது ஒரு தைரியமான ஆதிஸ் நல்ல காலம். அதனால இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஆனா இந்த ஹதீஸ்ல செல்வாக்கு வேண்டிய நீங்க கேட்டு பாருங்க என்ன ஆதாரம் உடனே இருந்துச்சுன்னா அது மறுக்க அவரால்
எங்க வருது? திரும்பில வருது. அப்ப அந்த ஹதீஸ் செல்வாக்கு சமூகம், அந்த ஹதீஸ் தாயிப்பானது என்றது உண்மையாக இல்லை. எனவே நான் இப்ப சொன்ன ஹதீஸ் எல்லாம் அவர்களுடைய திருப்பி ஓதுகிறால் முஸ்லிம் சமூகத்தில் இவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிற அளவுக்கு சொன்னா போகலாம், பிழையாக வழங்கப்பட்டால் அல்லது பிழையாக விவாதம் செய்ய. இப்ப நாங்க அடுத்த பாதிப்பு இது பார்க்கிறோம். இது இன்னொரு பாடம். இப்ப நாங்க சொன்னது எப்படி, ஓரளவுக்காவது ஒரு முஸ்லிம் விலக்கிக் கொள்ளக்கூடியது ஏதோ இந்த தவறு பிழை சடதொக்கும் தெரியாட்டி அவனுக்கு கொஞ்சம் சொன்னாரு. உதாரணம் சொல்ல, ஆடு திண்டகாது, ஆடு இந்த புராணத்தின் அதான் ஒரு சாதாரண முஸ்லீம் ஒத்துக்கூட கஷ்டமா நான் சொல்லலாம். இப்ப சொல்ல போறது அப்படி எல்லாமே பார்த்தா சரி மாதிரி ஏற்றுக்கொள்ள முஸ்லீம் சமூகம் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதான் இப்ப நாங்க சொல்ல போறோம். பாருங்க, பெண்கள் பற்றிய சூடா கொஞ்சத்துக்கு நாங்க எடுத்தாரு எல்லாம் சொல்றேன். கொஞ்சம் ஒன்று வாதின் ஜபல் அறிவிச்சு ஹதீஸ் தியத்தின் தியத்தில் ஒரு பெண்ணொன்று கொலை செய்யப்பட்டால் அவளுக்கான நஷ்ட ஈடு ஆணுக்கு கொடுக்கப்பட்ட நஷ்ட ஈடு பாதியாகும். ஆணுக்கு எவ்வளவு நஷ்டம் இருக்கும் பாதி தான் பெண். அதாவது பெண்ண பெருமதி, பெண்ண உயிர பெருமதி ஆண்ட உயிர பெருமதி பாதி. இது 4 மதம் அப்படி ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி எல்லா மதம் என்னன்றது பெரும்பாலான இமாம்கள கருத்து சீரழியல் பெண்ணுக்கு அவ்வளவு கூட பெண்ணிலைவாதிகளை இந்த ஹதீஸ் தெரிவு ஆக மோசமான ஒரு பிக்சர் ஒரு ஹதீஸ் கொடுத்துட்டாங்க கிடையாது. எதிர்பார்க்காத இந்த ஹதீஸ் நிறைய எழுதி பேசி இதை செஞ்சிருக்க. அப்ப இது சரியா? இந்த ஹதீஸ வச்சு 2வது ஹதீஸ் வல்லவ் அம்ரஹும் ஒரு புகாரி எல்லாம் உச்சம் ஆதாரப்பூர்வமான பெண்ணிடத்தில் தங்களுடைய காரியத்தை கொடுக்கும் சமூகம் வெற்றி பெற மாட்டாது. தங்களுடைய காரியத்தை அதிகம் தங்களுடைய அதிகாரத்தை ஒரு பெண்ணிடத்தில் கொடுக்கிற சமூகம் வெற்றி அடைப்பாங்க. இப்ப பெண்ணுக்கு அந்த உலக உயிர்ற பெருமதி ஆண்டவர் உயிர்ற பெருமதி பாரு. 2வது அவனுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. பார்லிமெண்ட் போகிறார், ஜனாதிபதி பிரதமர் முழுவதும் பார்லிமெண்ட் காரியம் பிராதேசிக சபாவுக்கு போகிறார், படா சபாவுக்கு போகிறார். இந்த அதிகார இடங்கள் போகிறார். இந்த அதிசயம் இது ஆச்சரியத்துக்குரிய விஷயம். மோதூதுல துஸ்தூருல் இஸ்லாமிக்கு ஒரு புத்தகம் எனக்கு உருதுல என்ன அரபுல இல்ல இஸ்லாமிய யாப் தமிழ்ல படிக்கிறேன். அதுல அவர் சொல்றது இதே. இப்ப நான் சொல்றது அதிகார இடங்கள்ல பார்லிமெண்ட் கணக்கு கூடாது, அது இஸ்லாமிய இல்ல. அதுக்கு அவர் ஆதாரமா கொள்வாரு வல்லவ் அம்ரம் 2வது பெண்ணுக்கு அந்த சரி கூடாது. இதை பாருங்களேன், சலம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், குந்து இந்த ரசூலுல்லாஹி நான் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், நான் ரசூலுல்லாஹி வைந்தவும் மைமூன். அப்ப ரசூலுல்லாஹுடைய மனைவி, நான் சலமாவுடைய மனைவி, ரசூலுல்லாஹுடைய இன்னொரு மனைவி மைமூனா அவங்களுக்கு பாக்குபனாய்க்கு இப்னு உம்மி மக்தூம். அப்ப இப்னு உம்மி மக்தூம் சஹாபி வந்தார். உதாரிக்க பாதான் உமிர் நாங்கள் ஹிஜாப், நாங்க ஹிஜாப் போடணும் ஏவப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்ப அந்த இப்னு உம்மி மக்தூம் பாரத் பக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்தஜிபா மின் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க 2 பேரும் அவருக்கு ஒதுங்கி கொடு, மறைச்சு கொடு அப்படின்னு சொல்றோம். அப்ப ஃபக்குல்னா நாங்க 2 பேரும் சொன்னோம், யா ரசூலல்லாஹ் அலைஸு ஆமா லா யுஸ்லுனா வலா யாரினா, அவர் கூட்டர் தானே, அவர் கண் தெரியவும் மாட்டாது, எங்களை அவர் விளக்கவும் மாட்டார், எங்களுக்கு தெரியவும் மாட்டார். அப்ப வக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபாமிய வானி அன்துமா, நீங்க 2 பேரும் கூடா அலஸ்துமா துபுசரானி,
நீங்க 2 பேரும் அவரை பார்க்குறீங்க தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்பையிலிருந்து நாங்க என்ன முடிவு போறோம்? பெண் ஆணை பார்க்க கூடாது. பெண்கள் எந்த வகையிலுமே ஆணை பார்க்க கூடாது முடிவு.